வணக்கம். நவம்பர் 27, 2023 அன்று நடக்கவிருக்கும் தனுசு ராசியில் புதன் பெயர்ச்சியுடன் ரகசியமாக உறவில் ஈடுபடலாம். ஆனால் எதிர்மறையான பக்கத்தை பற்றி பேசினால், ஏற்கனவே உறவில் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் துணையிடம் எதையாவது மறைப்பதைக் காணலாம். ஜோதிடம் அல்லது எசோதெரிக் விஞ்ஞானங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமுள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் ஆர்வத்தை முன்கல்விக்காக அல்லது உங்கள் குழந்தைகளின் தேவைகள் மற்றும் வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய பணம் செலவிடலாம். இது தவிர, உங்கள் காதலன் காதலியை கவர பணம் செலவழிக்கலாம். நீங்கள் பந்தயம் மற்றும் பங்குச் சந்தையில் உங்கள் முதலீடு முயற்சி செய்ய ஒரு மேலும் உடல் நலம் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் வாய்ப்பு உள்ளது. தனுசு ராசியில் புதன் பெயர்ச்சி குடும்ப உறுப்பினர்களுடன் பிரச்சினைகள் மற்றும் சச்சரவுகளை சந்திக்க வேண்டி வரும் நிதி வாழ்க்கையை பற்றி பேசுகையில், தனுசு ராசியில் புதனின் பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் எதிர்பாராததாக இருக்கும். ஏனெனில் புதன் உங்கள் 8வது வீட்டிற்கு உள்ளது. எம்என்சி நிறுவனங்களில் பணிபுரியும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் இந்த ராசி மாணவர்கள் இக்காலகட்டத்தில் இந்த திசையில் முன்னேறும் வாய்ப்பை பெறுவார்கள். இருப்பினும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் புதன், அதன் சொந்த ராசியான மிதுன ராசியிலும் உங்கள் 6வது வீட்டிலும் ஒரு அம்சத்தைக் கொண்டிருப்பார். புதனின் இந்த அம்சம் வங்கி, சிஜி படிக்கும் மகர ராசி மாணவர்களுக்கு பலன் தரும். அல்லது நிதி தொடர்பான ஏதேனும் ஒரு துறையில் அரசு வேலை பெற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருகின்றனர். இது தவிர நீண்ட நாட்களாக நோய்களை எதிர்த்து போராடுபவர்கள் புதன் பெயர்ச்சி காலத்தில் சரியான சிகிச்சை பெறுவார்கள்.